இது ஒரு வீடுனா இது ஒரு வீடு, அதில் ஒரு வீடு, அதில் கோயில் கம்ப்ளீட்டாக காலி. இந்த லாஸ்ட்ல கோயில் இருந்தோ? ஆமாம், அந்த லாஸ்ட்ல கோயில். இந்த தூண் இங்கே தள்ளி தான் கிடக்கு. ஓ ஓ ஓ. ஆமாம், இது வந்து இவங்க கட்டினது. ஏடிஎம் கேட்சில் எஸ்பி சம்மணனை கேட்ட தெர்மோகோல் வீடு இங்கே எத்தனை வீடு இருந்தது? இதில் ஒரு 3 வீடு, 4 வீடு. அது ஒரு கடை. இதில் 4 வீடா? ஆமாம், 4 வீடு. இந்த லைனில் 4 வீடு. தூணை கடை படிக்கவங்கண்ணே. அது வந்து சேர்முகல் போகிற ரோடு. ஆமாம், அந்த ரோடு வரைக்கும் வீடு இருந்தது. அது ஒட்டின வரைக்கும் நாங்கள் வீடு இருந்துச்சு. கடை, அதான் கடை, டீ கடை. அவங்க டீ கடை தான் அதில் மனையில் இருந்துச்சு. எல்லாமே போயிட்டு அவங்க வீடு எல்லாமே போயிட்டு. நீங்கள் வந்து போடுற இப்போ இல்லை. ஆமாம், அந்த அவங்க வீடு, அந்த அவங்க 2 வீடு கம்ப்ளீட்டாக காலி. அந்த சைடு எத்தனை வீடு இருந்தது? 2 வீடு தான். அந்த 2 வீடு தானே கிடக்கல. அதான் கிட்டாச்சி பக்கத்தில் இருந்துச்சுல, 2 வீடுமே அவங்க வீடு இடிஞ்சு போச்சு. ஏதாவது நீங்கள் பேப்பரில் பெருசாக போடுங்கண்ணே, ரொம்ப சுருக்கமாக போட்டுறாதீங்க. இல்லை, கண்டிப்பாக எல்லாமே போச்சு. இப்போ 7 வருஷம் ஆகுது. இந்த பாலை இடிஞ்சிட்டு வெறும் தெர்மாகோல் நிப்பாட்டியிருக்காங்க. குறுக்க கம்பி கூட போடலாண்ணே, கம்பி எதுவுமே போடலாங்க. பாருங்க, தெர்மாகோலை நீங்கள் ஜூம் பண்ணுங்க, ஃபுல்லாக தெர்மாகோல் தான். அமைச்சர் தெர்மாகோல் அந்த நடுவில் இருக்குல்ல, இதானே? அந்த இருக்குல்ல நடுவில். ஆமாம், அங்கே ஜேசிபி நிற்கல. ஆமாம், அதில் போனால் ஃபுல்லாக தெர்மாகோல் நமக்கு வீடியோ எடுக்கும். கம்பி போடலையோ? கம்பியே கிடையாது. ஜாயிண்ட் வந்து பஸ்ஸை கம்பி போடுறா பாலத்துக்கு, ஜாயிண்ட் கம்பி போட வேண்டாமா? ஆமாம் ஆமாம். அங்கே பாருங்கண்ணா, நீங்களே ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிட்டேன். ஏதாவது கம்பி தெரியுதா? வெளியே தெரியுதா? உருவிட்டு வந்த கம்பி தெரியுதா? தெர்மாகோல் தான் தெரியுது. ஃபுல்லாக தெர்மாகோல் தான். தெர்மாகோலை கொண்டு போய் விட்டு எல்லாத்தையும் எல்லாம் மக்களை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் வடிய தொடங்கி சக்தி நகர், தனசேகரன் நகர், குறிஞ்சி நகர், கதிர்வேல் நகர், ஆரோக்கியபுரம், மாதா நகர் பகுதிகளில் இன்னும் முழங்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த பகுதிகளில் மின்சார விநியோகமும் இன்னும் சீராகவில்லை. ராட்சத மோட்டார் பம்புகள் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள், உறைகிணறுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாத நிலை உள்ளது. டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் BSNL நிறுவனம் சார்பில் நடமாடும் செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொலைத்தொடர்பு சேவை வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன பழுது நீக்கும் கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. தூத்துக்குடி மாநகரம் உட்பட மாவட்டம் முழுவதும் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்ட குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர். பழுதடைந்த மின்கம்பங்கள், மின் மாற்றிகளை இரவு பகலாக மின்வாரிய ஊழியர்கள் சீரமைத்து வருகின்றனர். தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்கும் பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளது. மற்ற பகுதிகளிலும் சாலை சீரமைப்பு தொடங்கியுள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து சாலை பணியாளர்கள் வந்துள்ளனர். எனினும் பல கிராமங்களில் வெள்ளம் வடிந்தாலும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மக்கள் வேதனையில் இருப்பதை நேரடியாக காண முடிகிறது. நெஞ்சை அதிர செய்யும் கிராமப்புற பாதிப்புகளை காட்டும் இந்த காட்சிகளே அதற்கு சாட்சி. ஹெலிகாப்டர்லாம் வரல. ஹெலிகாப்டர் எந்த இதுவுமே வந்து எட்டி பார்க்கல எங்களை. ஓகே, அரசு தரப்புல இருந்து பறந்துச்சு. அரசு அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்படி இருந்தால் வந்த வழியாக தான் போனாங்க. சரி, நேற்று மறிச்சும் புண்ணியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. சமூக ஆர்வலர்கள் மட்டும் தான் வந்து பார்க்காங்களே தவிர மீது யாருமே பார்க்கல. சாப்பாடு எதுவும் கொடுத்தாங்களா? சாப்பாடு அவங்க கொடுத்தாங்க. டிவிஎஸ் அறக்கட்டளையிலேருந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேக்கலேருந்து 2-3 கொடுத்தாங்க. தகுதி சமாஜத்துலேருந்து நான் என் நண்பர் மூலமாக 2 அவங்க ஏற்பாட்டில் கொண்டு கொடுத்தாங்க. சரி சரி. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் மட்டும் கொஞ்சம் மளிகை ஜாமான் கொண்டு கொடுத்தாங்க. சரி, அவங்களால முடிஞ்சது செஞ்சாங்கண்ணே. ஓகே ஓகே. மீதி எந்த அரசாங்க அதிகாரி யாருமே எட்டி பார்க்கல. விஓமா நேற்று வந்தாங்க. அவங்களையும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு 5 நாளாகவே அங்கே வேற ஒரு இடத்துல உண்ணாமல் உறங்காமல் விஓமா மட்டும் பார்த்தாங்க. நேற்று வந்து பார்த்தாங்க. வீடு இடிஞ்சிட்டு போனது, கால்நடை இறப்பு, அது எல்லாத்தையும். கால்நடை எத்தனை இறப்பு இருக்கும்? கால்நடை கிட்டத்தட்ட ஒரு ஆடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25, ஒரு 40, ஒரு 70-80 ஆடு கிட்ட போயிருக்கும். ஆடு? ஆமாம், ஆடு தான் சொல்கிறேன். மாடு எதுவும் போகல. கண்ணுக்குட்டி மட்டும் ஒன்று கண்ணுக்குட்டி. கோழிகள்னு பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோழிகளுக்கு மேலே கோழிகள். டாக்கு கிடையாது. பண்ணி ஒன்று கோழி கூட்ட பண்ணி ஒன்று நாய் செத்து போச்சு. இவங்க வீட்டில் ஒரு நாய் இறந்து. வீடு பத்திரம், அது மொத்தத்தில் பத்திரம், இடம், சட்டை, சர்டிஃபிகேட் எதுவுமே போயிருச்சு. பட்டா, சிட்டா எல்லாமே சுத்தமாக வாச விட்டு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள சட்ட பெரிய ஆளுகள் கூட ஏதாவது ஒன்று. ஆமாம், சின்ன பிள்ளைங்களுக்கு போட்ட துணியை தான் 4 நாளாக போட்டிருக்கானுங்க. காய வச்சு போடுறானு. அதுவும் வெயில். வேற எதுவும் இப்போ சொல்லியிருக்காங்களா?
எதுவும் எதுவுமே அறிவிக்கலைண்ணே, எங்கள் ஊரில் யாருமே எட்டி பார்க்கலைண்ணே. இந்த இதில் எத்தனை ஏரியாவுக்கு இந்த மாதிரி கிடைக்கல? இந்த மாதிரி கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவுக்கு கிடைக்கல. பக்கத்தூரை பற்றி நம்மளுக்கு தெரியல. நம்ம காலத்தில் இன்னும் போராடுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. ரோட்டில் போகிற வண்டியை தான் மறித்து ஒருத்தங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க நாங்களாக கேட்டு போகிறோம். சொல்லி அனுப்பினீங்க? ஆமாம், நாங்களாக கேட்டு போகிறோம். முந்தானத்து வரைக்கும் சாப்பாடு வந்துச்சு. நேற்று சாப்பாடு தரல. சாப்பாடுக்கான தேவையான பொருள் வந்து பாதி காய்கறிகள் எதுவும் வரல. காய்கறிகள் வந்து ஒன்றுமே இல்லைன்னா அவங்க வெறும் இருக்கிற பருப்பும் இதுவும் கொடுத்தாங்க. உள்ளூர் சார்பாக எங்கள் ஊர் எம்பி, முன்னாள் எம்பியோட இது சொந்த ஊர், சேத்துறை டாக்டர் சொந்த ஊர். அவர் 5000 ரூபா பணமும் வீட்டுக்கு போர்வைகளும் அரிசி பருப்பும் கொடுத்தாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும். ஆமாம், அதே மாதிரி அவங்க தம்பி அவரோட வேல்மணி டாக்டர், அவரும் வேல்மணி தான். அவங்களும் ஊருக்கு தேவையானதை சேலைகள் அப்புறம் அந்த போர்வை அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம். எந்த ஊர்னா இது? மங்களாக்குடி, முட்டச்சிக்குடிங்கிற மங்களாபுரம். ஆமாம், ரெக்கார்டில் மற்ற முட்டச்சிக்குடி தான். இப்போ இந்த பேர் மாற்றி வேறு என்ன மூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே வரல. ஏன்னா யாருமே இந்த அரசாங்க அதிகாரி இன்னும் வரல, யாருமே எட்டி பார்க்கல. உங்கள் மூலமாக தான் நீங்களே பிரச்சனை ஊடகம்னா நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க உள்ளுக்குள்ளே. யாருமே வரல, வரவும் முடியாத சூழ்நிலை.